ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹக்கீஸ் கிச்சனில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 2 வெங்காயம் உரித்து கழுவி வச்சுருக்கேன். 3 தக்காளியும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம கடைத்தூள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றெல்லாம் இது அரைக்கிறது மட்டும்தான். இப்போது மிளகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு 5 காஞ்ச மிளகாவை அதில் போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸை ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் எடுத்ததுனால நான் 3 எடுத்திருக்கேன். இதே பெருசாக இருந்தால் 2 போதும். இப்போது கட் பண்ணியாச்சு, ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஆற வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அவ்வளோதான், அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 கல்பாசி, ஒரு 3-4 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துடலாம். லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. இது நல்லா இந்த மாதிரி வரணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் கலந்து விட்டுறலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது மூடி போட்டுடலாம். நல்லா வதங்கணும். தக்காளி மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா மசிஞ்சு வந்ததும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம அரை கிலோ சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நான் அரை கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதை ஊற்றிட்டு அதை கிண்டி விட்ருங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும் கறி. அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்து விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் கலந்துட்டு இப்போது மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க.
இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் நல்லா. இப்போது கொத்தமல்லியை வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மேலே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதை கடைசியாக ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.